இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவில் ப்ளெக்கோ நம்மளோட டேங்க் கிளீனர்னு காமனாக சொல்கிற ப்ளெக்கோ ஃபிஷ்ஷை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருமே யூடியூப்லலாம் நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ளெக்கோன்னு போட்டிங்கன்னா நிறைய பேர் வாங்க வேணாம், டிஸ்அட்வான்டேஜ் அப்படி இப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. பட் இதுக்குன்னு சில ஆடியன்ஸ் இருக்காங்க. இந்த வீடியோ அவங்களுக்கானது தான். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க். இது ஒரு 3 feet டேங்க். இதில் நம்ம அரவானா, 3 ஷார்க், ஒரு 2 ப்ளெக்கோ வச்சுருக்கோம். இதுக்கு பெருசாக நம்ம டேங்க் செட்டப் பண்ணணும். நிறைய வீடியோ நானும் சொல்லிகிட்டே இருக்கேன். ஜூன் ஜூலையில் ஒரு செட்டப் கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ ஸ்டே டியூன்டு, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். அண்ட் தென் இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளெக்கோ. இது வந்து நம்மக்கிட்ட இருக்க பெரிய ப்ளெக்கோ அண்ட் குட்டி ப்ளெக்கோ. இதை ஏன் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் வாங்க வேணான்னு சொல்லுவாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்துடும். இதோட இன்னொன்று என்னென்னா, இந்த ஃபிஷ் எதையுமே சாப்பிடாது. மீன்ஸ் ஃபிஷ்ஷோட டர்ட்டை இது சாப்பிடாது. இது ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, ஃபிஷ்ஷுக்கிட்ட இருக்க எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா பிடுங்கி சாப்பிடும். இப்போ நீங்கள் அரவானாக்கு ஃபிஷ்ஷுக்கெலாம் ஃபீட் பண்ணுறீங்கன்னா அது மிஸ் ஆகி கீழே வந்துச்சுன்னா அதை இது சாப்பிடும். வேறு எதுவும் பண்ணாது, டர்ட்டெல்லாம் சாப்பிடாது. எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இது ஃபிஷ்ஷோட டர்ட்டை சாப்பிடுதுன்னு நினச்சிக்கிறாங்க. இது அப்படி கிடையாது. ஃபிஷ்ஷுக்கிட்டேருந்து மிஸ் ஆகி வர ஃபுட்டை மட்டும்தான் சாப்பிடும். அண்டு செம்ம ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும், சீக்கிரமாக வளர்ந்துடும். ஸோ இதை வந்து யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அண்டு இதை வந்து மெயினாக இன்னொன்று என்னென்னா, ரொம்ப ஹார்டி ஃபிஷ். சீக்கிரமாக சென்சிட்டிவாக இறக்காது, ரொம்ப நாள் இருக்கும், சீக்கிரமாக வளர்ந்துடும். அதுக்கான டேங்க் ஸ்பேஸும் நம்ம கொடுக்கணும். அண்ட் நிறைய சாப்பிடும். அதனால தான் இது வந்து வேணான்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க காமனாக. அண்ட் தென் நம்ம அது பெனிஃபிட் என்ன பேச போகிறோன்னா, இப்போ இந்த டேங்கை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது நம்மக்கிட்ட. பட் இதே மாதிரி வேறு ஒரு டேங்க் காட்டுறேன். அதுவும் இதுவும் ஒன்றா தான் க்ளீன் பண்ணுது. இது என்னோடய ஆஸ்கார் டேங்க். இதில் பாருங்கள் எவ்வளோ ஆல்கே பாருங்கள். இந்த டேங்க் ஃபுல்லாமே ஆல்கே. அண்ட் இப்படி காட்டினா தெரியும். இதை பாருங்கள், அந்த லைட்டு ஃபுல்லாக ஆல்கே தெரியுது பாருங்கள். லைட்டில் ஃபுல்லாமே ஆல்கே. அந்த பைப், பிவிசி பைப்பில் கூட ஆல்கே இருக்குது. அவ்வளோ ஆல்கே. இதுக்காகவே நம்ம இதில் ஆல்கே க்ரோ பண்ணியிருக்கோம் காட்டுறதுக்காகவே. இதில் வந்து தண்ணி ஆக்சுவலாக நல்லா கிளியராக தான் இருக்கும். இந்த ஆல்கேஸ்னால் டேங்க்கில் இருக்க ஆல்கே, இந்த லைட்டில் இருக்க ஆல்கேனால் எல்லோவிஷாக தெரியுது. நம்ம ஆஸ்கார்லாம் நல்லா ஆக்டிவாக தான் இருக்காங்க. இந்த ஆல்கேஸ்லாம் வந்து ஆக்சுவலாக குட் தான். இது கோல்ட் ஃபிஷ்லாம் இருந்தால் இது சாப்பிட்ரும். ஆனால் ஆஸ்காருக்கு வந்து இதெல்லாம் சாப்பிடாது. அதனால் அப்படியே தெரியுது. இந்த ஆல்கேஸ் என்ன பண்ணுன்னா நம்மளோட ஃபிஷ் டர்ட்டை வந்து இன்னும் மைன்யூட்ஸாக பிரேக் பண்ணும். ஸோ தட் நம்ம ஃபில்டரில் நல்லா ஃபில்டர் ஆகும், பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் க்ரோ ஆக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இது ரொம்ப இருந்தால் டேங்க் பார்க்க நல்லா இருக்காது. இந்த மாதிரி தான் இருக்கும். இதுவும் அதுவும் ஒன்றா தான் நான் க்ளீன் பண்ணேன். ஆனால் அது எப்படி இருக்குதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஆல்கி ஈட்டரோட பெனிஃபிட். ஆக்சுவலாக இது டேங்க் கிளீனர்னு இதுக்காக தான் சொல்கிறாங்க. இது வந்து டர்ட்டை சாப்பிட்றதுக்காக இல்லை. இது வந்து ஒரு நல்ல ஆல்கி ஈட்டர். ஸோ நீங்கள் ப்ளெக்கோ வாங்குறதா இருந்தால் பிடிச்சி மட்டும் வாங்குங்க, பிடிக்காமல் வாங்காதீங்க. உங்களுக்கு இதோட பேட்டர்ன்ஸ்லாம் பாருங்கள். இதோட கண் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பேட்டர்ன்ஸ்லாம் இன்னும் எவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்ச ஃபிஷ். இப்போ இது எல்லாமே வந்து இதை பாருங்களேன், அது கண்ணை மூடி திறக்குது. இது வந்து இந்த மேலே இருக்க ஃபின்ஸ் எல்லாம் விரிக்கும் போது இன்னும் சூப்பராக இருக்கும், மூவ் பண்ணும்போது இன்னும் செம்மையாக இருக்கும். பட் இந்த மாதிரி நீங்கள் வளர்க்கும் போது இந்த மாதிரி ஒரு டாப் மேலே போகிற ஃபிஷ் அண்ட் நடுவில் வந்து ஷார்க்ஸ் இல்லை டின்ஃபாயில் அண்ட் தென் இந்த மாதிரி கிரவுண்ட் மூவிங் ஃபிஷ், செனகல் டேங்க் கிளீனர், இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க் செட்டப் பண்ணலாம். அண்ட் தென் இந்த பேட்டர்ன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் இதோட பெனிஃபிட்டுன்னு நான் சொல்ல வந்தேன். இந்த ப்ளெக்கோ பிடிச்சவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் தம்ஸ்அப்பில். அண்ட் எனக்கு ப்ளெக்கோவில் என்ன ரொம்ப பிடிக்கும்னா, ஆல்பைனோ ப்ளெக்கோ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பெரிய ப்ளெக்கோ, இது குட்டி, இது வெளியிலே வரல. நான் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன். என்னென்னா, இந்த குட்டி ப்ளெக்கோவை நம்ம ஆஸ்கார் டேங்கில் போட்டு இந்த ப்ளெக்கோ ஆஸ்கார் டேங்கை எவ்வளோ சீக்கிரம் எப்படி க்ளீன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை நான் எடுத்து விடுறேன். திங்ஸ் எல்லாம் விரிக்குது. இந்த ப்ளெக்கோ பார்க்க செம்மையாக இருக்கலாம். அதோட மவுத் பாருங்க. இது பார்க்க ஒரு அலிகேட்டர் மாதிரி இருக்குது. அதோட உடம்பெல்லாம் நல்லா முள்ளா. இது மற்ற ஃபிஷ்ஷு எதையும் டிஸ்டர்ப் பண்ணாது. பார்க்க தான் இப்படி இருக்கும். எந்த ஃபிஷ்ஷும் இது டிஸ்டர்பும் பண்ணாது, மற்ற ஃபிஷ்ஷும் இது டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ பிரச்சனையே கிடையாது.
ஒரு நல்ல டேங்க் மேட்டாக இருக்கும். ஆனால் என்னென்னா இது நிறைய டர்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். நீங்கள் ஒரு நல்ல ஃபில்ட்ரேஷன் வச்சுருக்கணும், நல்ல பெரிய டேங்க் வச்சுருக்கணும், நல்ல மெயின்டெனன்ஸ் வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் இதை வாங்குங்க. பிடிச்சி வாங்குங்க, பிடிக்காமல் இதை வாங்காதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.